அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபியே விருந்துக்கு வாங்க. ஒரு சமயம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு விருந்தாளி ஒருவர் வந்திருந்தார். அவருக்காக உணவுகளை மிக சந்தோஷமாக தயாரித்தார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் அருமை தந்தையாரும் இவ்விருந்தில் கலந்து கொண்டால் எவ்வளவு நலமாக இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடலாமே என்று கணவர் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்குள் நுழையும் முன் நிலை கதவில் இரு கரங்களையும் வைத்து உற்று பார்த்தார்கள். எதிரில் சித்திரப்பட வேலைகள் செய்யப்பட்ட ஒரு குதிரை அலங்காரத்திற்காக வீட்டு மூலையில் தொங்கவிடப்பட்டிருந்தது. இதை கண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். சாப்பிடாமல் தந்தை போவதைக் கண்டு மனம் பதைத்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி சென்று, எனது அருமை தந்தையே, தாங்கள் உங்கள் மகளார் வீட்டிற்குள் வராமல் திரும்பி செல்ல காரணம் என்ன என்று கேட்டார்கள். குதிரை விஷயத்தை கூறி, இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் வீடுகளில் நுழைவது எனக்கு நல்லதல்ல என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். படிப்பினை: ஏதோ ஒரு காரணத்திற்காக பிள்ளைகள் விளையாட்டுக்காக குதிரை படங்களை அலங்கரித்திருக்கலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அருமை மகளார் வீட்டிற்கு வருவது என்பது அவர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். வெளியூருக்கு போகும் முன்பும் வெளியூரில் இருந்து திரும்பியதும் முதலில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீடு சென்று மகளாரை சந்தித்து விட்டுதான் புறப்படுவார்கள். அப்படி இருக்க ரொம்ப பிரியமான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீடாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தடுத்த உருவப்படங்கள் இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைய மறுத்து விட்டார்கள். ஆகவே உருவப்படங்கள் எந்த வகையில் இருந்தாலும் சரி வீட்டில் அனுமதிக்காமல் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.